ஆடி மாசம் வந்தா அம்மன் கோயில்கள்ல கூட்டத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஆனா ஆடிப்பூரம் அன்னைக்கு மட்டும் ஏன் ரொம்ப விசேஷம்னு தெரியுமா? ஆடிப்பூரம் அன்னைக்கு தான் உலகத்தை காக்கும் அம்பாளுக்கே வளைகாப்பு நடக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு செஞ்சு அழகு பாக்குற மாதிரி நம்ம ஊர் மக்கள் அம்பாளுக்கு வளையல் சாத்தி கொண்டாடுவாங்க. குறிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஆடிப்பூரம் அன்னைக்கு அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுத்தா அடுத்த வருஷமே அவங்க மடியில ஒரு குழந்தை தவழும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. கோயில்ல இருந்து பிரசாதமா கொடுக்கிற வளையல சுமங்கலி பெண்கள் கையில போட்டுக்கிட்டா குடும்பத்துல நிம்மதி நிலைத்திருக்கும். அது மட்டும் இல்ல, ஆண்டாள் அவதரித்ததும் இந்த ஆடிப்பூரம் நன்னாள்ல தான். இந்த ஆடிப்பூரத்துக்கு நீங்களும் மறக்காம அம்பாளை தரிசனம் பண்ணுங்க. அம்பாள் அருளால உங்க வீட்லயும் சீக்கிரமே வளையல் சத்தம் கேட்கும். பூசி மனம் வீசி மங்கள தீபம் ஏற்றுவோம். செவ்வந்தி மல்லிகை சூட்டி செல்வத்தாயை போற்றுவோம். கண்ணாடி வளையல் கொண்டு வந்து கனிவோடு கையில் அணிவிப்போம். பச்சை வளையல் பசுமை தர, பொன் வளையல் வளமை தர, சிவப்பு வளையல் சக்தி தர, ஆடிப்பூர நட்சத்திரத்தில் அம்மன் அருள் பிறந்ததம்மா. அன்பு கொண்டு வணங்கும் மனதில் ஆனந்தம் மலர்ந்ததம்மா. அன்னை முகம் மலர்ந்திடவே ஆயிரம் தீபம் ஏற்றுவோம். அம்மன் திருப்பாதம் நினைத்து அன்பு தாயின் கருணை மழையினிலே துன்பமெல்லாம் கரையட்டுமே.
வாழ்த்து